இயற்கையாக வேறு என்ன கிடைக்கும்? நொங்கு சாப்பிட்லாம், பதநீர் சாப்பிட்லாம். மஸ்க் மெலன் நம்ம சொல்ல கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. கிர்னி ஜூஸ் அதிகமாக குடிக்கலாம். அது குடிக்கும்போது நம்மளோட வயிற்று புண்ணெல்லாம் இருந்தால் நல்லா ஆற்றும். அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அந்த மாதிரி அந்த ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் மோர் டெய்லி அதிகமாக மோர் எடுத்துக்கோங்க. மோருங்கப்போ நீ சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நீர் மோர்லாம் குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கலாம். அது மாதிரி காலையில் அந்த மாதிரி குடிக்கலாம். நீர் மோர் குடிக்கலாம். மத்தியானம் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியானதாக என்ன செய்யலாம்? குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, லீவ் விட்டாச்சுன்னு ரொம்ப ஜாலியாக இருப்போம். எல்லா வீட்டுக்கு போவோம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் நிறைய போவோம். அப்படி தானே? போகிறது முக்கியம் இல்லை, நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்படி தானே? நிறைய பேர் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம், சித்தி வீட்டுக்கு போகிறோம், அத்தை வீட்டுக்கு போகிறோம் போவீங்க. அவங்க கூட சேர்ந்து வெளியில் போய் நம்ம குளிக்க போவோம். நம்ம குளிக்கணும்னு நிறைய தோணும். ஏன்னா எப்போதும் வேர்வையாகவே இருக்கும். அப்போ அழகாக ஜாலியாக தண்ணியில் போய் என்ன செய்யலாம்? குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தோணும். குளிக்கிறது பிரச்சனை இல்லை, என்ன செய்யணும்? சேஃப்டியாக போயிட்டு வரணும். சேஃப்டினா இப்போ நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம். ஆற்றுல போய் குளிக்க போனாங்க, அப்படியே ஆழம் தெரியாமல் அப்படியே இதாகிட்டாங்க, அப்படிலாம் நம்ம நிறைய நியூஸ்லலாம் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நீ நிறைய வெளியூருக்குலாம் போகும்போது உனக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலனா இந்த இடம் உனக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கும். அப்போ நீ ஈஸியாக போய் குளிச்சுட்டு வந்தாங்க. இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாது. ஸோ நீ என்ன பண்ணலாம்? அவங்க கூட யாராவது பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட தான் போகணுமே தவிர நீ தனியாக எந்த இடத்துக்குமே குளிக்கவோ இல்லை வேறு யாரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எப்போவுமே நீ சேஃப்டியாக இருக்கணும். பேரண்ட்ஸை தவிர உனக்கு சேஃப்டியான பர்சன்ஸ் யாருமே கிடையாது. எப்போவுமே நீ எங்கே போனாலும் யாரோட தான் போகணும்? பேரண்ட்ஸோடு போகணும். தாத்தா பாட்டி, உங்கள் சித்தி சித்தப்பா அந்த மாதிரி தான் போகணும். யாராவது தெரியாத நபர் உன்னை வா உங்கள் ரிலேட்டிவ் கூப்பிடுதாங்க, இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரோ வராங்க அப்படின்னு தெரியாதவங்க கூப்பிட்டா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா பொதுவாக மெயினாக பெண் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேரண்ட்ஸை தவிர வேறு யாரையும் நம்பி எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வருது. கேர்ள்ஸுக்கு சேஃப்டியே இல்லை. அது பெரியவங்களுக்கு தான் அப்படி சேஃப்டி இல்லைன்னு பார்த்தா, இப்போ நிறைய ஒரு வயசு குழந்தைய கூட நம்ம தனியாக யார் கூடனாலும் அனுப்புறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி தானே? அப்படிங்கிறப்போ நீ பேரண்ட்ஸ் பொதுவாக பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் பெண் குழந்தைகளை பொதுவாக யாரையும் நம்பி என்ன செய்யாதீங்க? அனுப்பாதீங்க. உங்களோட சேஃப்டியாகவே வச்சுக்கோங்க. எப்பவும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமும் என்ன செய்கிறாங்க அப்பப்போ கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சேஃப்டியாக குழந்தைகளை பார்த்துக்கோங்க. அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, நம்ம வீட்டுக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாமல். இப்போ நிறைய குழந்தைங்க தான் எந்த நியூஸ் எடுத்தாலும் நிறைய குழந்தைங்க கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கத்தில் தான் போனாங்க, கீழே விழுந்துட்டாங்க, குழந்தைய காணும், ஆற்று குளிக்க போனாங்க, அப்படியே ஆழம் தெரியாமல் மூழ்கிட்டாங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க ரிலேட்டிவாக இஷ்யூஸ் தான் நிறைய வருது நம்ம நியூஸில் பார்த்தாலே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்கூலில் நாங்கள் எவ்வளோ சேஃப்டியாக பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே என்ன செய்யுங்க?